Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது Realmeயோட Realme X2. இந்த மொபைலை அன்பாக்ஸ் பண்ணி இந்த மொபைல் எப்படி இருக்கு, இந்த மொபைலை வாங்கலாமா, என்னென்ன ஃபீச்சர்ஸோட வருது, இதை விட பெட்டரான மொபைல் எதுவும் அவைலபிளா இருக்கா, இந்த மொபைலுக்கு நம்ம கொடுக்குற காசுக்கு என்னென்ன விஷயங்கள் நமக்கு கிடைக்குது போல எல்லாத்தையுமே தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல வர வீடியோக்களோட அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மொபைலோட அன்பாக்சிங்கை பார்த்துருங்க, அதுக்கப்புறம் மொபைல் எப்படி இருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸோட வருது அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் மொபைல் வந்த பாக்ஸ். இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில புக்லெட்ஸ், அது போக பேக் கேஸும் கொடுத்துருக்காங்க. இந்த பேக் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. கேமரா கட் அவுட்ஸ் எல்லாமே ரொம்பவே பக்காவாக ஒரு நல்ல பேக் கேஸாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பிளாக் டோனில் ஃபினிஷ் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க, அதனால நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிறது அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது அப்படின்னு நம்பலாம். அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் கொடுத்துருக்காங்க. மொபைலை அப்படியே எடுத்து ஒரு சைடில் வைப்போம், சைடில் வச்சுட்டு அடுத்து என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து பாக்ஸ்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜர், அது போக டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ரியல்மியோட UG 4.0 சார்ஜர். ஸோ உங்களோட மொபைலை ரொம்பவே வேகமாக சார்ஜ் பண்ண இந்த சார்ஜர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மொபைலை ஓப்பன் பண்ணி மொபைல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மொபைலை கையில் எடுத்த உடனே எனக்கு ஃபீல் ஆனது, இந்த மொபைல் ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்குது, அது கூடவே இந்த மொபைலோட டிசைன் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்றது தான். டிசைன் வைஸாக மொபைல் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இதனோட ஃபினிஷிங்காக இருக்கட்டும், கலர் டோனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதை தவிர மற்ற எல்லாமே மொபைலோட டீட்டெயில்ஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா மொபைலை கையில் எடுத்த உடனே எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் வாங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் வேரியன்ட் தான். இந்த ப்ளூ கலரை கையில் எடுத்த உடனே எப்பவும் பார்க்குற கலர் டோன்லேருந்து உண்மையாக ரொம்பவே வித்தியாசமாகவும் ரொம்பவே சூப்பராகவும் இருக்குது அப்படின்றத நான் ஃபீல் பண்ணேன். ரியல்மியோட Realme 3 Proவோட ப்ளூ கலரை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இதனோட டிசைன் ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கையில் பிடிக்கிறதுக்கும் ரொம்ப ஸ்லிம்மாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற பேட்டர்ன் ரொம்பவே சூப்பராக க்ளோவும் ஆச்சு. என்னால் அதை என்னோட கேமராவில் ரொம்ப தெளிவாக கவர் பண்ண முடியாட்டியும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேக், அது மட்டும் இல்லாமல் கார்லிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோட வர கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. அடுத்து டிசைனில் ஃப்ரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி டியூ ட்ராப் நாச்சோட 6.4 இன்ச்சஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கும் கார்லிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா LCD டிஸ்பிளே இல்லை, AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. AMOLED டிஸ்பிளே அப்படின்றனால உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வருது. பேக்ல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்காம ஃப்ரண்ட்ல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அப்படின்றது இப்போ உள்ள டெக்னாலஜிக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தாலும் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்பீடாக இல்லை அப்படின்னு தான் சொல்ல தோணுது. நீங்கள் நார்மலாக ஒரு பேக்கில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் யூஸ் பண்ணுற மொபைலை யூஸ் பண்ணிட்டு இந்த மொபைலுக்கு வந்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணவே மாட்டீங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ரொம்ப தெளிவாக ரெகக்னைஸ் பண்ணுது அப்படின்றத கூட சொல்ல முடியாது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற ஃபீல் இல்லவே இல்லை. ஸோ போக போக பழகினாலும் பழகலாம், ஆனால் எடுத்த உடனே ஃபீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லை அப்படின்றது தான். ஆனால் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்றது ஒரு ப்ளஸ், ஏன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜியாக இருக்குது அப்படின்றனால. அடுத்து லாக்கை பற்றி பேசினதுனால ஃபேஸ் அண்ட் லாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி ஃபேஸ் அண்ட் லாக் பண்ணுறாங்க. ஃபேஸ் அண்ட் லாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பிடிக்கல அப்படின்னாலும் நீங்கள் ஃபேஸ் அண்ட் லாக் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் வர ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவால்காம் தரப்புலேருந்து இப்போதைக்கு வெளியே வந்திருக்கிற ப்ராசஸர் வச்சு பார்க்கும்போது மூணாவது ரொம்பவே பவர்ஃபுல்லான ப்ராசஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்னாப்டிராகனோட 730G அப்படின்ற ப்ராசஸர். இது கேமிங்காகவே கொண்டு வந்த ஒரு ப்ராசஸராக இருந்தது. இது ரொம்பவே பவர்ஃபுல்லான, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே பவர் எஃபிஷியன்டான சிப்செட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்னாப்டிராகன் 730Gயோட ஒரு பெஸ்ட்டான மொபைலாகவே கொண்டு வந்திருக்காங்க, ரொம்பவே ஃபாஸ்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற வகையில். அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதில் இருக்கிற யூஐயும் கலர் OS 6 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமாகவே ரியல்மியோட Realme UI வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்தது அப்படின்னா இன்னமும் ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறம் அதை பற்றி பார்க்கலாம். அது தவிர ஆப்ஸ்லாம் ஓப்பன் பண்ணும்போது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. இந்த ப்ராசஸர் அப்புறம் இந்த சாஃப்ட்வேர் ரெண்டுமே சூப்பராக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் பை பேஸ் பண்ணி கலர் OS 6ஓட வருது. அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டாக பார்க்க வேண்டியது கேமராவை தான் இப்போ ரொம்பவே இம்பார்ட்டண்டாக எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி இதுலையும் 4 கேமராவோட கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற மெயின் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 MB சாம்சங்கோட சென்சாரோட வருது. f1.8 அப்படின்ற அப்பேச்சர் சைஸோட. அதே மாதிரி 2 MB மேக்ரோ லென்ஸ் f2.4 அப்படின்னு
அப்படின்ற அபெக்சர் சைஸோடையும் 8 MP அல்ட்ரா வைட் கேமரா f2.2 அப்படின்ற அபெக்சர் சைஸ்லையும் 2 MB டெப்த் சென்சார் f2.4 அப்படின்ற அபெக்சர் சைஸ்லையும் அவைலபிளா இருக்கு. இங்க மெயின் கேமரா அப்படின்னு பாத்தீங்கன்னா 64 MB. இதுல எடுக்கிற போட்டோஸ் எல்லாமே ரொம்பவே கலர்ஃபுல்லா உண்மையா சூப்பரா இருக்கு. இந்த போட்டோ சாம்பிளை பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எனக்கு என்னமோ கலர்ஸ் எல்லாமே டீடைல்டா அக்யூரேட்டா இருக்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம இது 64 MB கேமரா நமக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 MBக்கான போட்டோ கொடுக்குது. இது 64 MB மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு குவாலிட்டி இன்னுமே அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி ஃபைலோட எம்பியும் அதிகமாகுது. ஒரு 24 MB டு 26 MB வரைக்கும் போகுது. ஆனால் உங்களுக்கு கிளாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவோட கிளாரிட்டி எவ்வளோ ஜூம் பண்ணாலும் அதிகமாக உடையாத மாதிரி இருக்கு. அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரது இங்கே மேக்ரோ லென்ஸ். மேக்ரோ லென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 MB தான் கொடுத்துருக்காங்க. மேக்ரோ லென்ஸ் அதுக்கான வேலையை பக்காவாக பண்ணுது. ஆனால் இங்கே 2 MB அப்படின்றனால நமக்கு ரொம்பவே டீட்டெயில்டாக இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. குட்டி குட்டி ஷார்ட்ஸ் அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எடுக்க முடியும். கேமராவை ரொம்ப விரும்புகிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 MP அல்ட்ரா வைட் பெரிய ஏரியாவை கவர் பண்ண யூஸ் ஆகுது. நார்மல் ஷாட் இது, அதுலேருந்து அல்ட்ரா வைடுக்கு மாறுங்க. எந்த அளவுக்கு வித்தியாசம் தெரியுது அப்படின்றத உங்களால் இந்த ஃபோட்டோஸ்லேருந்து கெஸ் பண்ணிக்க முடியும். சைட் பை சைட் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஃபோட்டோ இந்த அளவுக்கு அல்ட்ரா வைடாக இருக்குது 8 MP சென்சாரோட. அதே மாதிரி 16 MBக்கும் 8 MBக்கும் குவாலிட்டி டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்றதையும் கவனிச்சுக்கோங்க. அது போக 2 MB டெப்த் சென்சார் பேக்ரவுண்ட் பிளர் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து வீடியோக்கு வருவோம். வீடியோவில் நிறையவே புதுசாக நிறையவே சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைலில் யூஸ் பண்ணியே நம்ம சேனலில் ஒரு டெக் அப்டேட்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னு வச்சிங்கன்னா லிங்க் ஐ பட்டனில் இருக்குது. முழுக்க முழுக்க இந்த மொபைலில் ஷூட் பண்ண வீடியோஸ் அதில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ வீடியோ குவாலிட்டி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள். எனக்கு அந்த வீடியோ ஷூட் பண்ணதுலேருந்து தோணுதை நான் சொல்லிடுறேன். இங்கே லைட் நல்லா இருக்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருந்தாலுமே ஆடியோவை ரொம்பவே நல்லா கேப்சர் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ லைட்டில் அப்படின்னு பார்க்கும்போதும் ரொம்ப லோ லைட்டாக இருக்கும்போது கூட ஓரளவுக்கு நல்ல வீடியோ எடுத்தது. ஆனால் இங்கே ஃப்ளாஷ் ஆன் பண்ணீங்க அப்படின்னா அந்த லோ லைட்லையும் வீடியோ குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது. அது நான் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயமாகவும் இருந்தது. அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பேக்ரவுண்ட் பிளர் பண்ணி வீடியோ எடுக்க முடியும். நிறைய பெரிய மொபைலில் இருக்கிற ஃபியூச்சர்ஸை இதில் கொண்டு வந்தாங்க அப்படின்றது ரொம்பவே நல்ல விஷயம். எனக்கு தெரிஞ்சு இந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கிற ஒரே மொபைல் பேக்ரவுண்ட் பிளர் பண்ணி பொக்கே மோடில் வீடியோ எடுக்கிற மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படின்னு சொல்லலாம். பேக்ரவுண்ட் பிளரையும் பக்காவாக பிடிச்சி பக்காவாக வீடியோ எடுத்துருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் பிளரில் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இதை தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது. அந்த அளவுக்கு நல்ல வீடியோ எடுக்குது. அது போக இங்கே நார்மல் மோடில் உங்களுக்கு EAS சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அல்ட்ரா ஸ்டடி மோட் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் கிம்பிள் எடுத்த மாதிரி ஃபுட்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு ஃபுட்டேஜையும் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு ஃபுட்டேஜையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த ரெண்டு ஃபுட்டேஜுமே நார்மல் மோட் அப்புறம் அல்ட்ரா வைட் மோடில் எடுத்த வீடியோஸ். அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே செல்ஃபி கேமரா 32 MB செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கூடவே 30 வாட்கான 4.0 சப்போர்ட் உள்ள சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட எல்லா ஃபீச்சர்ஸையும் வரிசையாக பார்த்துட்டோம். இந்த மொபைல் எந்த மாதிரி இருக்கு, எனக்கு பார்க்கறதுக்கு எந்த மாதிரி இருந்தது அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணேன். இந்த மொபைலோட எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்தாச்சு. இந்த மொபைலை வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல டிசைன், பேக் கிளாஸ் வித் கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன், ஃப்ரண்ட்ல AMOLED டிஸ்பிளே பிளஸ் கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், 64 MB கேமரா, அதே மாதிரி பேக்ரவுண்ட் பிளர் பண்ற ஆப்ஷனோட வீடியோ, பவர்ஃபுல்லான ஸ்னாப்டிராகன் 730G சிப்செட், அதே மாதிரி பெஸ்டான 32 MB ஃப்ரண்ட் கேமரா, அது போக 4000 mAh பேட்டரி வித் 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் கொடுத்து இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB 64GB உங்களுக்கு 17,000 ரூபாய் அப்படின்னு பிரைஸ் பண்ணியிருக்காங்க. 17,000 ரூபாய் பிரைஸ்க்கு பார்க்கும்போது இது கூட போட்டி போடுறதுக்கு இருக்கிற மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியோட Redmi Note 8 Pro அப்படின்னு சொல்லலாம். Note 8 Pro வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்குற காசுக்கு அது ஒர்த்தான மொபைல் தான். ஆனால் அதை விட இதில் என்னென்ன பெஸ்ட்டான விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்னாப்டிராகனோட ப்ராசர், அதிக பேர் நம்புற ஒரு ப்ராசராக இருக்குது. ஸோ அது கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது AMOLED டிஸ்பிளே இருக்குது. அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை விட ஃபாஸ்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இந்த 3 விஷயங்களுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் பே பண்ணி வாங்க ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா ரியல்மியோட X2 நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த 3 விஷயம் எனக்கு பெரிய விஷயம் இல்லை, நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு வச்சிங்கன்னா ரெட்மியோட Redmi Note 8 Pro உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் 6GB ரேமோட. ஸோ இந்த வீடியோலேருந்து கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி வீடியோ லென்த்தாக இருந்தாலும் நம்மளோட அன்பாக்சிங்கை இன்னமும் பெஸ்ட்டாக இன்னமும் தெளிவாக பண்ணலாமா, உங்களோட சஜஷன் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு நல்ல வீடியோவுடன் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.